ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஒரு 10-15 டேஸ்ல சொல்றோம். வடசென்னை 2 அந்த படம் முடிஞ்சு சென்னை 2 படத்தை பற்றியும் எஸ்டிஆரோட 49 மூவி அடுத்த மூவி வந்து வெற்றிமாறன் தான் இயக்குறாரு. அந்த மூவியை பற்றியும் ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காரு அவரே. அதாவது பார்த்திங்கன்னா, அவரோட வெற்றிமாறனோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தயாரிக்கப்பட்ட பேட் கேர்ள் அப்படின்ற மூவியோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டில் இந்த விஷயத்தை அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எஸ்டிஆரோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறோம், இப்போ எந்த மூவி வந்து நான் சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூவி முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வடசென்னை 2 தான் நான் வந்து பண்ணுறத இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மூவி வந்து எஸ்டிஆர் 49 இருந்துச்சுன்னா அடுத்த மூவி வந்து வடசென்னை 2 இருக்கும். பட் ரொம்ப லேட் ஆகும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாடிவாசலுக்கு சூர்யா ஃபேன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சோகமான நியூஸாக தான் இது இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக எஸ்கேயோட மதராசி வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து எஸ்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா, அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரோட ஆக்ஷனும் அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் அவரோட இதுலேயும் வந்து மிமிக் பண்ணி தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவரும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் நான் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. ஓகே, மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் வந்து நடித்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா பைசன். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து செப்டம்பர் 1 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து தீபாவளிக்கு அக்டோபர் 17 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லைக்கு அப்படி இல்லைன்னா டியூட், இந்த படம் வந்து பிரதீப் ரங்கநாதனோட 2 படத்தில் ஏதாச்சும் ஒரு படம் வந்து கண்டிப்பாக தீபாவளிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக எக்ஸ்பெக்டேஷனோட வர படம் எதுவுமே அந்தளவுக்கு இது வர்றதில்லை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில். பார்க்கலாம் இந்த மூவிஸ்லாம் வந்து கிளாஷ் ஆகுது, எந்த மூவி வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெயிலர் 2 படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நெல்சன் தான் இதை டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து ஒரு நியூஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளாவில் வந்து ஸ்கெடியூல் வந்து போயிட்டுருக்கு, கேரளா ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாலையா, மோகன்லால், ஃபகத் ஃபாசில், அதுக்கப்புறமா எஸ்ஜே சூர்யா, இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் இப்போது கலந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. படத்தோட அவுட்கம் வந்து நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, 16 வருஷத்துக்கு முன்னாடியா ரிலீஸ் ஆன ஒரு ஐகானிக் மூவி, லவ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ், அதாவது சிவா மனசுல சக்தி. இந்த மூவி வந்து திருப்பியும் இந்த மூவியோட டைரக்டரும் ஹீரோவும் அப்புறமா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்டரும் வந்து 3 பேரும் இணையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இதோட டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா முத்துசாமி ராஜேஷ், அதுக்கப்புறமா ஜீவா வந்து இதோட ஆக்டரு. ஸோ இப்போது இவங்க 3 பேரும் சேர்ந்து இணையிறாங்க அடுத்த மூவியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்திருக்கு. அல்லு அர்ஜுன் 22 ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ வந்து நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்து தமிழ் காமெடியன் வந்து ஒருத்தர் வந்து இதில் ஆட் ஆயிருக்காரு புதுசாக. அவர் வந்து இதில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அஃபிஷியலாகவே. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு. ஆல்ரெடி இதில் வந்து ரம்யா கிருஷ்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. லாஸ்ட் வீக் வந்து என்ன நியூஸ் வந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியும் ஜான்வி கபூரும் இந்த மூவிஸில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஜெயம் ரவி ரவி மோகன் வந்து புதுசாக அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நேற்று ஸ்டார்ட் பண்ணி மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைலர் விட்டுருந்தார், அந்த மூவிக்கான ட்ரைலரு. இதில் எஸ்ஜே சூர்யா இன்னும் 2 பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபன் ஃப்ளெட்ஜ்டு மூவியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நமக்கு ஓமை கடவுளே எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு சாயல் வந்து இதில் ஏற்படுத்திருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வந்து அதுல்யா ஹீரோயினாக நடிக்கிற
மூவி வந்து பார்த்திங்கன்னா டீசல். இந்த மூவியோட ட்ரைலர் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு ட்ரைலரு பார்க்கும்போது. ஸோ எந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக மூவி வந்து எங்கேஜிங்காக கொண்டு வர போகிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மூவியும் பார்த்திங்கன்னா கிளாஷுக்கு தான் வருது தீபாவளிக்கு. ஸோ மொத்தம் 3 ஹீரோஸோட மூவிஸ் வந்து கிளாஷுக்கு வருது இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பைசனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்ஏகே, இன்னொன்று ஹரிஷ் கல்யாணோட டீசல் அப்படின்ற மூவி.